இது எதேச்சையா நடந்ததில்ல, நமக்கான பதில். இது காலமும் நேரமும் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இதுக்கு மேல நம்மளால ஒடிஞ்சு போக முடியாது. அண்ணே, அவ தேவையில்லாம உங்களை குழப்பி விட்டுட்டு இருக்கானே. நீங்க உட்காருங்க, வாங்க வாங்க ஈஸ்வரி. அப்பா சொல்றேம்மா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உட்காருமா, வந்து உட்காரு. எதுவா இருந்தாலும் ஈஸ்வரி அக்கா முடிவெடுக்கட்டும். வேற யாரும் பேச வேண்டாம். அக்கா எல்லாரும் நம்மள தான் தேடுறாங்க. போலாமா? போய் என்ன பண்ண சொல்ற ஜனனி? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. உங்க சங்கடத்தை பார்த்து நிச்சயம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க இதெல்லாம் வேண்டான்னு மறுப்பு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்க்கா. ஆனா உங்க சூழல், உங்க மனசு எல்லாத்துக்காகவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் இதுல யோசிக்க என்ன இருக்குன்னு எனக்கு புரியலக்கா. எல்லாரும் தேடுறாங்கக்கா. நம்ம கதவை திறந்து கீழே போய் தான் ஆகணும். வேற என்ன வழி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஜனனி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றதுதான் எல்லாருக்குமே தெரியுமேக்கா. நானும் தெரிஞ்சுதானே அவ்வளவு தூரம் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். எப்படியாவது இதை வேணான்னு சொல்லிருங்க. நானும் தர்ஷினியும் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னோம். அப்போ மத்தவங்களுக்காக யோசிச்சு ஒத்துக்கிட்டீங்க. அன்னைக்குதான் சொன்னீங்களே, இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல, நான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன், அதனால ஈஸியா ஓகேன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா சொன்னேன். அந்த ஆளுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா பெண்களை இப்படி கேவலப்படுத்துவாரு? யாரும் என்ன மனுஷியா கூட மதிக்காம என்ன ஒரு இறுக்கத்துக்கு உண்டாக்கி தான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுக்கு நான் ஏன் அடி பண்ணியணும்?